ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி மலை தாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து 2 பார்ட்டாக தான் போட போகிறேன். ஏன்னா டைமிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால. ஸோ திருமூர்த்தி மலைக்கு யார் யார் போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா நானும் மைசன் 2 பேரும் தான் போகிறேங்க. ஸோ அங்கே வந்து டூரிஸ்ட் பிளேசஸ் நிறையா இருக்குங்க. முதல்ல வந்து உடுமலை போய் அதுக்கப்புறம் தான் அங்கிட்டு ஷார்ட்கட்டில் போகணுங்க. மெயின் ரோடும் இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் போனால் லாங்குன்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஸோ நான் போன வீடியோவில் வட்டிக்கு இன்ஜின் ஆயில் மாற்றணும்னு சொல்லியிருந்தேன், மாற்றிட்டேன். ஒரு எவ்வளோ பெட்டராக இருக்குது, பரவாயில்ல. ஸோ அங்கே வந்து திருமூர்த்தி மலையில் வந்து காய்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அங்கே அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ பட் போனால் தான் தெரியும் அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு. பாருங்க, இந்த ரோடு வந்து தாராபுரம் டு உடுமலை போகிற ரோடுங்க. காற்று தான் காய்ஸ் கொஞ்சம் ஓவராக இருக்குது. ஸோ பின்னாடி வந்து பையன் உக்காந்துருக்குறான், பிடிச்சிக்கிட்டான்னா சரி காய்ஸ் பிடிச்சிக்குவான். இன்னும் அவனுக்கு வந்து ஒரே ஒரு வீக்னஸ் தாங்க, பைக்கில் போக தூங்கிடுவான். அதுக்காக கொஞ்சம் பயக்க வேண்டியதாக இருக்குது. நானும் முடிஞ்ச அளவுக்கு மெதுவாகவே போகிறேன். ஸோ உடுமலையில் வந்து அத்தை பையன் ஒருத்தன் இருக்கிறான். ஸோ அவங்ககிட்ட ஒரு ஃபைல் ஒன்று வாங்கினேன். பட் அங்கே போயிட்டு நம்ம ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கேருந்து உடுமலைக்கு பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் வருதுங்க. அங்கிட்டிருந்து திருமூர்த்தி மலைக்கு பார்த்தீங்கன்னா 18-20 சம்திங் என்னமோ வரும்னு நினைக்கிறேங்க கிலோமீட்ரு. ஸோ இங்கிட்டு வந்து இந்த ரோட்லலாம் போனோம்னா பார்த்தீங்கன்னா அமராவதி ஆறு வருங்க. ஸோ இன்றைக்கி லீவுங்காட்டி போகலாம் தான் இருந்தேன். ஸோ நம்ம கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி போயிட்டுருக்கிறேன். ரோடு தாங்க தரமாக இருக்குங்க. ஸோ மார்னிங் நான் காலையில் எந்திரிச்சது கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். ஸோ தம்பி வந்து நைட்டு கோயம்புத்தூரில் வந்து ஒரு 8 o'clock என்னமோ கிளம்பி 11:30 வந்தானுங்க. தாராபுரத்துக்கு வந்தான். ஸோ நைட்டு அதனால் கொஞ்சம் தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட்டாகாட்டி கொஞ்சம் காலையில் எந்திரிக்கிறதுக்கு நேரம் ஆகி போச்சு. 10 மணிக்கு தான் எந்திரிச்சேன். ஒரு ஐடியா பண்ணி தான் இருந்தேங்க. ஸோ நம்ம ஒரு ஐடியா பண்ணுவோம், அதுவே நடந்ததே ஒன்று நடக்குதுங்க. இந்த ஸ்டாப்பு பேர் வந்து கள்ளி வலசுங்க. இதெல்லாம் போனோம்னா ஆற்று பாலத்துக்கு போகலாங்க. பிளேசஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க, செம்மையாக இருக்கு வருங்க. தென்னந்தோப்பு. ஸோ நான் படித்த ஸ்கூல் காமிக்கிறேன். அந்த நேரம் இருக்குது வருங்களே, அந்த காம்பவுண்ட் இருக்குது வருங்க. அந்த காம்பவுண்ட் கன்செப்ட் ஸ்கூலில் தான் ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூல் தான் நான் 10th முடிக்கும் படித்தேன். ஸோ இங்கே படிச்சுட்டு தான் நான் 2வது வந்து தாராபுரத்தில் வந்து நான் போய் ITI ஜாயின் பண்ணேன். ஸோ ஜாயின் பண்ணி அங்கேயே ஒரு 8 months படித்தேன். படிச்சுட்டு ட்ரைனிங் போடுற அதில் நான் கொஞ்சம் குடும்ப சூழ்நிலைனால நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ நானும் ஸ்கூல் போன டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் வந்து நானும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயங்கர சண்டையாக இருக்குங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம் அப்போ ஸ்கூல் டைப்பில் எல்லாம். பாருங்க ஹார்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம திருமூர்த்தி மலைக்கு போகிறதுனாண்டி ஃபியூயல் வந்து ஃபில் பண்ணணும். ஃபியூயல் ஃபில் பண்ணிட்டு கனியூருங்கிற இடத்துல போய் நம்ம ஃபியூயல் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ நான் எதிலிருந்து நான் பார்ட் 1 பார்ட் 2 நான் போகிறேன்னு சொல்லிடுறேங்க. இங்கேருந்து நம்ம உடுமலை முடிக்கி பார்ட் 1 போடுவோங்க. அதுக்கப்புறம் உடுமலையிலேருந்து திருமூர்த்தி மலைக்கு முடிக்கி பார்ட் 2 போடுவோங்க. ஏன்னா அங்கே திருமூர்த்தி மலைக்கு போய் வியூஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க அங்கே. அதனால் அங்கே கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா ரொம்ப லேட் ஆகுங்க. அங்கே வந்து அந்த திருமூர்த்தி மலை டேம் இருக்குங்க. அப்புறம் மேலே வந்து வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. பிளேசஸ் அதாவது நல்லா பார்க்குற வியூஸ் வந்து பயங்கரமாக இருக்குங்க. அந்த இடத்துல நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ போன வீக் வந்து நான் வீடியோ உங்களுக்கு கொடுக்க முடியல, ஏன்னா ஒர்க்கும் இருந்ததுங்களா, அதனால் ஸோ வீடியோ எடுக்கவும் முடியல. ஸோ நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. நிச்சயமாக உங்களுக்கு வந்து இன்றைக்கி வீடியோ வந்து கண்டினியூவாக கொடுக்க நான் பார்க்குறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு வந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஈவினிங் டைமில் மழை வருமா என்னன்னு தெரியலைங்க.
வானமெல்லாம் பார்த்தீங்கன்னா பிச் ஒயிட்டாக தான் இருக்குது. ஸோ மழை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேங்க. ஜூஸாப்பா வரையில் குடிச்சிக்கலாப்பா, இது வரையில் குடிச்சிக்கலாம். பையன் வந்து ஜூஸ் கேட்டாங்க. சரி சாப்பிட்டு தான் நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஜூஸ் குடித்தான்னா அவனுக்கு தூக்கமும் வந்துடும், ரொம்ப டயர்டாயிடுவான். ஸோ நம்ம உடுமலைக்கு போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாங்க. காரத்தொழுவு அம்மன் கோயில் வந்துருச்சுங்க. இப்போ வந்து ஃபியூயல் போடணுங்க. ஃபியூயல் போட்டுட்டு அப்படியே கிளம்பலாங்க. ஆமாண்ணா. காய்ஸ் ஃபியூல் போட்டாச்சு, நம்ம பாட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியதாங்க. ஸோ இப்போ வந்து உடுமலை ரோட்டில் தான் போயிட்டுருக்குறோம். எல்லாம் வின்ஸ் எல்லாம் ஓல்டு வின்ஸாக இருக்குங்க. இதுக்கெல்லாம் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டுருக்காங்க. போட்டிருக்கிற வின்ஸ் பேர் வந்துங்க வெஸ்டஸ். ஸோ அதான் எனக்கு தெரில, ஒன்று ஓடுதோ ஒன்று நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப ஓல்டு விங்ஸாக இருக்கு பாருங்களேன். இதாங்க உடுமலை ரோடு பயங்கரமாக இருக்கு பாருங்களேன். ரோடு அவ்வளோ அதிகமாக வண்டி எல்லாம் போகாதுங்க அந்த ரோட்டில். வந்து அந்த சைடு வந்து பைபாஸ் போட்டங்காட்டிங்க இப்போ ஃபுல்லாகவே எல்லாம் அதில் போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரோடு அவ்வளோக்கா யாரும் கவனிச்சுக்கிறது இல்லைங்க. ஏதோ டூ வீலர் லோக்கல்ஸ் போகிற காரு இந்த மாதிரி மட்டும்தாங்க போயிட்டு வந்துட்டுருக்காங்க. தேர்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ரோடு வந்து சென்டரில் இருக்க, மரம் வந்து சென்டரில் கூர்மையாக இருக்கும் ரவுண்டாக அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா கிளைமேட்டுக்கு இந்த மரத்தோட அந்த நிழலுக்கும் செம்மையாக இருக்குங்க. லைஃப்பில் வந்து ஒரு ஜேர்னி பண்ணணுங்க, நல்ல ஒரு பயங்கரமான ஜேர்னி. நம்ம சரித்திரத்திலேயே புரட்டி பார்க்காத அளவுக்கு நம்ம ஜேர்னி பண்ணி நம்மளும் எல்லா ரைடர்ஸ் மாதிரி நம்மளும் கொஞ்சம் மேலே வரணுங்க. ஸோ அதுக்கு மெயினாக உங்கள் சப்போர்ட் வேணும். உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் என்னால் மேலும் மேலும் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதாவதுங்க இங்கேருந்து நம்ம எப்படி சொல்கிறதுன்னா, பாராவத்துலேருந்து மேக உடுமலை பொள்ளாச்சி இந்த அளவுக்குலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக சிட்டியெல்லாம் கிடையாதுங்க. அதாவது உடுமலை பஸ் ஸ்டாண்டு அவ்வளோ சுற்றி ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டுக்குள்ளே மட்டும்தாங்க வந்து சிட்டி. மற்ற பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே விவசாய நிலம் தாங்க. வரப்போகிற ஏரியா பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா துங்காவின்னு நினைக்கிறேங்க. இங்கே வாய்க்காலில் தண்ணி போகலைங்க. ஆமாங்க, துங்காவி. எஸ். ஸோ இதிலெல்லாம் போனோம்னா நிறையா ஊர் போவாங்க, சின்ன சின்ன கிராமம், நிறையா கிராமம் உள்ளே இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து திருமூர்த்தி மலை போகிறங்காட்டி நிச்சயமாக ஒரு நாள் எல்லா ஏரியாலையுமே நிச்சயமாக ஒரு விளாக் பண்ணலாங்க. திருமூர்த்தி மலைஞ்சு போய் நானும் பையன் நல்லா என்ஜாய் பண்ண போகிறேங்க. வாட்டர் ஃபால்ஸ் விட்டாங்கன்னா பரவாயில்லைங்க. ஸோ எப்படின்னு தெரில, நம்ம போய் ரொம்ப நாள் ஆகிப்போச்சுங்க. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் போனேன். ஸோ எப்படின்னா மேரேஜுக்கு முன்னாடி போனது தான், அதுக்கப்புறம் போகவே இல்லைங்க. இனிமேல் நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து நான் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறேங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இந்த ஊர் பேர் வந்து தாந்தோணி. இதெல்லாம் கிராமம் தாங்க. நமக்கு முக்கால்வாசி வந்துங்க எப்படின்னா, நமக்கு ஃபுல்லாகவே சிட்டிங்கிறத விட கிராமத்து லைஃப் தாங்க நல்லா செம்மையாக இருக்குது, என்ஜாயும் பண்ண முடியுங்க. ஸோ சிட்டி லைஃப் வாழ்கிறவங்களுக்கு நான் எப்படின்னு சொல்லவில்லை. ஸோ கிராமத்துலேருந்து அந்த லைஃப் வந்து அனுபவிக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். நான் வந்து அடுத்து நம்ம உடுமலையில் தாங்க ஸ்டாப் பண்ண போகிறோம். உடுமலையில் பார்ட் 1 கிளியர் பண்ணிட்டுங்க, நம்ம அடுத்து வந்து பார்ட் 2 வந்து உடுமலையிலேருந்து திருமூர்த்தி மலைக்கு ஆரம்பிக்கலாங்க.
ஏன் வந்து ஆரம்பத்தில் சொல்லிட்டு நான். ஸோ டைமிங் வந்து ஓவராக இருக்கிறதுனாலங்க நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம கண்டென்ட் கொடுக்குறது பிரச்சனை இல்லை, அது நல்லா பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க எல்லாமே ஃபுல்லாகவே ஃப்ளாட் போட்டுட்டாங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் விவசாய நிலமாக இருந்ததுங்க. விவசாயம் தாங்க அழிஞ்சுக்கிட்டே வருது. முடிஞ்ச அளவுக்கு விவசாயம் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் கைவிட்டுறாதீங்க. நானும் சப்போர்ட் பண்ணுறேன் விவசாயத்துக்கு. உடுமலையிலே வந்துங்க 2 பிளேசஸ் இருக்குங்க. அங்கே வந்து கோடந்தூர்னு ஒரு ஏரியா ஒன்று இருக்குங்க. அதுவும் இல்லாமல் திருமூர்த்தி மலை. அந்த கோடந்தூர் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாருக்கு போகலாங்க. மூணாறு நம்ம எப்படின்னா அமராவதி டேமுக்கு இந்த மாதிரி எல்லாம் இடத்துக்கு போகலாங்க. நிறைய இடத்துக்கு போகலாம். ஸோ நமக்கு அது போகிறதுக்கு தான் டைம் கிடைக்க மாட்டேன். இன்றைக்கி கிடச்சிருக்கு. திருமூர்த்தி மலைக்கு நம்ம போயிட்டுருக்குறோம். நெக்ஸ்ட் டைம் இதே சண்டே கிடச்சதுன்னா உண்மையிலே ஒரு ரெஸ்ட் கிடச்சதுன்னா நிச்சயமாக அந்த கோடந்தூருங்கிற இடத்துக்கு போகலாங்க. ஸோ அங்கே வந்து திருமூர்த்தி மலை கூட இன்னும் பயங்கரமாக இருக்குங்க. ஸோ ஹைவே ரோடு போட்டுட்ருக்காங்க. ஸோ ரோடெல்லாம் ரொம்பவே சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இங்கே ஹைவே ரோடு போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த ரோடு வந்து கோயம்புத்தூர் ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேங்க. ரொம்பவே சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. ரொம்ப வருஷமாச்சுங்க உடுமலை சைடெலாம் வந்து. ஸோ உடுமலை வந்தாச்சுங்க. மூணார் நேராக போகணுங்க. சரி, ஓகே கைஸ், நான் இதோட இந்த பாட்டு முடிச்சுக்கிறேன். ஸோ திருமூர்த்தி மலையில் போய் கண்டினியூ பண்ணுறேங்க நான் வீடியோவை.